கோவையில் நகைக்கடை உரிமையாளரின் காரை கேரள மாநிலம் வழுக்கல் பகுதியில் இருந்து தனிப்படை போலீசார் தற்போது மீட்டிருக்கிறது. கோவையில் நகைக்கடை உரிமையாளரிடம் 1.25 கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் தற்பொழுது கார் மீட்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் தென்னிலவன். விவரங்கள் நிச்சயமாக. அதாவது கடந்த சனிக்கிழமை பாத்தீங்கன்னா கேரளா மாநிலம் திருச்சூரை சேர்ந்த ஜெய்சன் ஜேக்கப் என்பவர் சென்னையிலிருந்து 1.25 கிலோ தங்கத்தை வாங்கி கொண்டு கேரளா நோக்கி சென்றார். தனது காரில் கேரளா நோக்கி சென்ற போது எட்டிமடை, அதாவது தமிழக கேரள எல்லையில் இருக்கக்கூடிய எட்டிமடை பகுதியில அவரது காரை லாரியில் வந்த ஒரு மர்ம கும்பல் வழிமறித்தது. தொடர்ந்து காரின் கண்ணாடியை உடைத்து காருக்குள் ஏறிய அந்த மர்ம நபர்கள் காரில் இருந்த தங்கத்துடன் ஜெய்சன் ஜேக்கப் மற்றும் அவருடன் வந்த விஷ்ணு ஆகியோரை அழைத்துக் கொண்டு கேரளாக்குள் சென்றனர். பின்னர் சிறு தூரம் சென்ற பிறகு அந்த ஜெய்சன் ஜேக்கப் மற்றும் விஷ்ணு ஆகிய இருவரையும் இறக்கி விட்டுவிட்டு 1.25 கிலோ தங்கம் மற்றும் காரில் இருந்த இரண்டு சவரன் தங்க நகை மற்றும் 60,000 பணத்துடன் கேரளாக்குள் தப்பி சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக கேஜி சாவடி போலீசார் வழக்கு பதிவு செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உத்தரவின் பேரில் 5 தனிப்படைகள் அமைத்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். குறிப்பாக கோவை கேரளா எல்லையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிசிடிவி காட்சிகளை சேகரித்து அதனை ஆய்வு மேற்கொண்டு விசாரணையை தீவிரப்படுத்தினார்கள். இந்த அடிப்படையில் தான் நேற்று அந்த கடத்தல்காரர்கள் வந்த லாரி, கேரளா பதிவின் கொண்ட லாரியானது கண்டுபிடிக்கப்பட்டது. இருப்பினும் கேரளாவிலேயே முகாமிட்ட தனிப்படை போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில நேற்றைய தினம் கேரளா மாநிலம் வழுக்கல் பகுதியில கார், அதாவது அந்த நகைக்கடை உரிமையாளரின் காரானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காரின் பாத்தீங்கன்னா கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த காரில் இருந்த தங்க கட்டிகள், அதே போல 2 சவரன் செயின் மற்றும் 60,000 பணத்துடன் அந்த மர்ம கும்பலானது தப்பி சென்றிருக்கிறது. இருப்பினும் அவர்கள் வேறு வேறு வாகனங்கள்ல மாறி அங்கிருந்து தப்பி சென்றிருக்கலாம் என்ற கோணத்தில் தற்போது தனிப்படை போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். கடந்த 2 நாட்களாக பாத்தீங்கன்னா இரவு பகலாக கேரளாவிலேயே முகாமிட்டிருக்கக்கூடிய இந்த கோவை தனிப்படை போலீசார் திரிசூர், பாலக்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அந்த விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கார்கள். மிக விரைவில் அந்த குற்றவாளிகள், அந்த மர்ம நபர்கள் 5 பேரையும் பிடிப்பதற்கான ஆயத்த பணிகளையும் போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே கேரளா மாநில போலீசாருடன் ஒரு பேசி பல்வேறு பகுதிகளில் கேரளா போலீசாரும் வாகன சோதனையிலும் ஈடுபட்டு வராங்க. அதே போல் தற்போது இந்த கடத்தல் தங்கத்துடன் தப்பி சென்ற மர்ம கும்பலை பிடிப்பதற்காக தனிப்படை போலீசார் மிக தீவிரம் காட்டி வருகிறார்கள். தென்னிலவன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.